மார்னிங். குட் மார்னிங் எல்லாரும் சொல்லுங்க குட் மார்னிங். ஓகே, நான் ஒரு 15 மினிட்ஸ்ல முடிச்சிருவேன். லிசன் பண்ணலாமா? எல்லாம் கொஞ்சம் பிரிஸ்கா அப்படி நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். ஜஸ்ட் 15 மினிட்ஸ்ல நான் முடிச்சிருவேன். ரெடியா? ஓகே, ஆல்ரெடி வந்து லேட் ஆயிடுச்சு, பஸ் கிடைக்குமா இல்லை ஒரு சிலர்லாம் பஸ் ட்ரெயின்லாம் வந்து பிளான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் லிசன் பண்ணலாமா? ரெடியா? ஓகே, இப்போ நம்ம எல்லாருமே வந்து வெஸ்டேஜில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து 60 PV 100 PV இருந்தது, இப்போ வந்து 150 PV ஆக்கிட்டாங்க. ஐயோ, நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியுமா, இது எப்படி பர்ச்சேஸ் பண்றது, நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அதாவது 100 PV அப்படிங்கிற அந்த கன்சிஸ்டன்சி கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுக்கு மந்த்லி வந்து ஒரு நம்ம டே டு டே லைஃப் ரன் பண்றதுக்கு வீட்டுக்கு தேவையான மந்த்லி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு 30 பொருள் வாங்குவீங்கன்னு வச்சுக்கோங்க. 30 பொருள் வாங்குவீங்க அப்படின்னா அந்த 30 பொருள்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 பொருள் 6 பொருள் வெஸ்டேஜ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம வந்து அந்த 5 பொருள் 6 பொருள் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ வெஸ்டேஜ்ல வந்து அந்த ப்ராடக்ட்ஸோட கவுண்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி 150-200 பொருள் இருக்கு அப்படின்னா மந்த்லி புது ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கும் போது அந்த ப்ராடக்டோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகி 400-450க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு. இப்பவும் உங்க லைஃப் வீட்டில் வந்து மந்த்லி உங்க மந்த்லி லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்றதுக்கு சப்போர்ட்டிங் ப்ராடக்ட், சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட், பிரஷ், டீ தூள், காஃபி, குக்கிங் ஆயில், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், அது மாதிரி வந்து வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கும்போது வெஸ்டேஜில் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்க வீட்டுக்கு தேவையான 30 பொருள்ல ஒரு 6-7 பொருள் இருந்தது. இப்போ வெஸ்டேஜில் உங்க வீட்டுக்கு தேவையான 30 பொருள்ல 10-15 பொருள் வந்துருச்சு. அப்படிங்கும் போது இன்னமும் நம்ம வந்து 100 PV இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப 150 PV வாங்க முடியுமா? வாங்கலாமா? ஏன்னா நம்மள்ட்ட இப்போ ப்ராடக்ட் இப்போ வெஸ்டேஜில் வந்து இருக்கிறதே 4 பொருளுங்க. 4 பொருளை வச்சுக்கிட்டு நீங்க வந்து 100 PVக்கு வாங்குங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடா அதே 4 பொருளை வச்சுக்கிட்டு இப்போ 150 PVக்கு வாங்குங்கன்னு சொல்றாங்கன்னா நம்ம யோசிக்கிறோம், கஷ்டம், டஃப். நான் ஒத்துக்கிறேன். ப்ராடக்டோட 100 PV இருக்கும்போது நம்மளோட ப்ராடக்டோட ரேஞ்ச் என்ன, நம்மளோட கேட்டகரிஸ் அந்த இருந்தது என்ன, இப்போ இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல மட்டும் எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. அப்ப நம்மளால 150 PV வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியுமா முடியாதா? ஆல்ரெடி இப்ப இந்த மீட்டிங்ல இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து உங்களோட செல் PV 150க்கு மேல பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் திருப்பி அப்படியே பாருங்களா, எத்தனை பேர் 150 PVக்கு மேல இப்பவே பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அப்ப அவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு பொட்டன்ஷியல் வெஸ்டேஜ்ல இருக்கு. அப்ப வாங்கலாமா? இப்ப வெஸ்டேஜ்ல இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு, இப்ப 150 PV அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது இல்லாம இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. ஓகேங்களா? நான் ரொம்ப வேகமா காமிச்சிடுறேன். ஹெல்த் சப்ளிமெண்ட் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா வெஜ் குளுக்கோசமைன் ஜூலை 2026ல வரப்போகுது. அப்புறம் வெஜ் கால்சியம் ஜூலை 2026ல வரப்போகுது. இதெல்லாம் வந்து சப்ளிமெண்ட்ஸ்ல வந்து வரப்போகுது. அதே மாதிரி முஸ்லீம் ரேஞ்சில் வந்து ஆகஸ்ட்ல ஒரு ப்ராடக்ட், செப்டம்பர்ல ஒரு ப்ராடக்ட் வரப்போகுது. அடுத்து வந்து கிட்ஸ் வந்து ஒரு சிலர்லாம் வந்து குழந்தைங்கலாம் சாப்பிட மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு போராடி தான் அவங்க மதர் வந்து சாப்பாடு ஊட்டுவாங்க, கரெக்டுங்களா? அப்போ வந்து அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்து வந்து முழுசா போய் சேராது. அந்த மாதிரி வந்து கிட்ஸுக்காக வந்து ஒரு புதுசா வந்து ஷேக் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நியூ கேட்டகரி. நீங்க எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஹீரோயின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிளாக்கா இருப்பாங்க, கொஞ்ச நாள்ல பார்த்தா அப்படி கலரா மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து உடம்பு நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா? அவங்க எல்லாம் வந்து அப்படியே வந்து ஃபேஸே வந்து அப்படியே ஷைனா இருக்கும். ஓகேங்களா? அவங்களுக்குலாம் வந்து க்ளூடூத் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. நிறைய பேர் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. உண்மையாலுமே வந்து அவங்க உடம்பை வந்து கலரா மாற்றுவாங்க. இன்ஜெக்ஷன், டேப்லெட்ஸ்லாம் அந்த ப்ளூடூத் அயான் அப்படிங்கிறத வந்து கொண்டு வராங்க. இது வந்து புது கேட்டகரியில வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? இது வந்து அப்படியே வந்து ஃபேஸே வந்து அப்படியே வந்து பிரைட்னிங் ஆகிற ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சோப்பில் வந்து அஷூரில் வந்து ஒரு புது சோப்பு கேட்டகரி வருது. அப்புறம் நிறைய வந்து மேக்கப்ஸ் ரிலேட்டடாக, நம்ம ஸ்கின் கேர் ரிலேட்டடாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்கின் ஃபார்முலா கேட்டகரியில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேனர்ஸ்லாம் நீங்கள் வந்து குரூப்பில் பார்த்துருப்பீங்க. டைம் இல்லாதனால நான் ரொம்ப வேகமாக இதெல்லாம் மூவ் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. பேக்கிங்லாம் வந்துருச்சு, எல்லாம் ரிசர்ச் பண்ணி டெஸ்டிங் பண்ணி எல்லாம் அடுத்து லான்ச்சுக்கு ரெடியாக இருக்கு. ஓகேங்களா? இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சில் இருக்கு. அதெல்லாம் தான் வந்து இந்த சும்மா அந்த லேபிள் இல்லை, அந்த ப்ராடக்டோட இதெல்லாம் இல்லாதனால இந்த கேட்டகரிலாம் அடுத்தடுத்து வரப்போகுது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, வெஸ்டேஜ் கம்பெனி எவ்வளவு இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் எவ்வளவு ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இந்த கேட்டகரியிலாம் வந்து புதுசா ப்ராடக்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஆஃப் மில்லன் அப்படிங்கிற கேட்டகரியில காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் நிறைய வரப்போகுது. லிப்ஸ் கேட்டகரிக்காகவே வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபேஸ்க்காக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. லிப்ஸ்டிக், அப்புறம் ஐஸ்க்காக ஒரு சில ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு நம்மளோட வெஸ்டேஜ் ஷார்ப் கேட்டகரியில
இந்த ஷார்க் வாட்டர் பியூரிஃபையர், ஏர் பியூரிஃபையர் வந்து வரப்போகுது. நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல வந்து இதே ஷார்க் கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து கம்மியா இருக்குன்னு நினைப்பீங்க. இது வந்து வெஸ்டேஜ்க்காக மட்டும் ஸ்பெஷலா வந்து இந்த ப்ராடக்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நமக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதே கம்பெனியோட ப்ராடக்ட் வெளியே மார்க்கெட்ல இருக்கும், ஆனா அந்த ப்ராடக்ட்டும் இந்த ப்ராடக்ட்டும் ஈக்குவல் கிடையாது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன், இதோட குவாலிட்டி வேற, டாப் நாட்ச். ஓகேங்களா? அதே மாதிரி வெஸ்டேஜோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா, ரொம்ப பேசிக்கா இருக்கு. ஏன்னா வெஸ்டேஜ் கம்பெனி வந்து ப்ராடக்ட் உள்ளுக்குள்ள இருக்க அந்த ப்ராடக்ட்ல தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா மார்க்கெட்டிங் கிடையாது, லேபிள்ஸ் எல்லாம் ரொம்ப ஜென்ரலா தான் இருக்கும். ஓகேங்களா? பார்க்கறதுக்கு ஒன்றும் அட்ராக்டிவாலாம் இருக்காது. ஏன்னா வந்து நம்ம ஒன்றும் விளம்பரம் பண்ணலையே, ஹீரோயின்ஸ்லாம் ஒன்றும் பண்ணல இல்லையா. விளம்பரம் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும், ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கும். நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்ம ஓகே, பட் அதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணி அதோட ஃபீட்பேக்லாம் எடுத்து ப்ராடக்டோட லேபிள் இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, கொஞ்சம் வந்து பார்க்கறதுக்கே லக்ஸூரியஸாக மாற்ற போகிறாங்க. இந்த மாதிரி கேப்சூலோட பாட்டில்லாம் இந்த மாதிரி இப்போ நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறதுலாம் இப்படி தான் இருக்குது. பட் இந்த பாட்டிலோட லேபிள்லாம் மாற்றுறாங்க. இந்த பாட்டில் இப்போ ஆம்லா ஆலுவேரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட டாப் 4 மேஜர், அது எதுக்காக நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிற அந்த ஹைலைட்ஸ், இந்த ப்ராடக்ட்டோட ஹைலைட்ஸ் அப்படிங்கிறது அங்கேயே வந்து வந்துடும். நீங்கள் வந்து குரூப்பில் வந்து அந்த இமேஜஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து அந்த இது ப்ளே ஆகலை. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வெஸ்டேஜில் வந்து லீடர்ஸை வந்து இதில் வந்து அச்சீவ் பண்ணுறவங்க எப்படி மதிக்கிறாங்க, எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் நம்ம வந்து வேலை செய்கிறோம், அந்த கம்பெனியில் வந்து ஒரு 10 வருஷமா ஒருத்தர் வேலை செய்கிறாரு. அந்த 10 வருஷமா வேலை செய்யக்கூடிய அந்த எம்ப்ளாயி, அந்த ஓனர் வந்து கண்டுக்கவே இல்லை, மதிக்கவே மாட்டேங்கிறாரு, ஒரு கேவலமாக பார்க்குறாரு. அப்படின்னா அந்த கம்பெனியில் புதுசாக வேலைக்கு சேர்றவங்க பயப்படுவாங்களா மாட்டாங்க. ஏன்னா இவருக்கே இந்த நிலைமை, அப்போ நம்மளாம் நாளைக்கு என்ன மதிக்க போகிறாங்க, என்ன இருக்குமா இருக்காதா? எஸ் ஆகும். ஏன்னா பெரிய பெரிய லெவலில் ரொம்ப நாளாக வேலை செய்கிறாங்க, பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாங்க, அவருக்கே மரியாதை இல்லைன்னா நமக்குலாம் யார் மரியாதை கொடுப்பா? மனசுக்குள்ள ஜெனரலாகவே தோணுமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி இடத்துல நமக்கு வேலை செய்ய தோணுமா? தோணாது. அதே மாதிரி தான் வெஸ்டேஜில் ஒரு பெரிய பொசிஷன் அச்சீவ் பண்ணுறாங்க, க்ரௌன் வராங்க, யூசிடி வராங்க, பெரிய பெரிய லெவல் வராங்கன்னா அவங்களுக்கு நல்ல மரியாதை மதிப்பு கொடுத்தாங்க. கீழே இருக்க புது லீடருக்கும் வந்து அந்த மாதிரி நம்மளும் அச்சீவ் பண்ணணும், நமக்கும் அந்த மரியாதை கிடைக்கும், அந்த ரெகக்னேஷன் கிடைக்கணும், நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய லெவலுக்கு வர லீடர்ஸ்க்கு என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம். இப்போ வந்து விஎம்சிஎம் அப்படிங்கிறது வெஸ்டேஜில் வந்து ஒரு டாப் லெவல், வெஸ்டேஜ் மில்லியனியர் கவுன்சில் மேம். ஒரு மந்த்துக்கு வந்து மில்லியன்னா எவ்வளோ? 10 லட்சம். கிட்டத்தட்ட வந்து 10 லட்சம் ரூபா மந்த்துக்கு சம்பாதிக்கிறாங்க. ஒரு வருஷத்துல 12 மாசம் இருக்குன்னா எல்லா மாசமும் இது வந்து ஒரே மாதிரி இன்கம் வராது. ஏன்னா வந்து வெஸ்டேஜ் அப்படிங்கிறது பிசினஸ்ல எல்லாம் அம்பானியோட இன்கம் எடுத்து பார்த்தாலும் முன்ன பின்ன தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லா மந்த்தும் இப்படியே போகாது, இல்லை இப்படியே இருக்காது. பிசினஸ் அப்படின்னா இப்படி தான் இருக்கு, ஜிக்ஜாக்காக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வருஷத்துல 12 மாசத்துல குறைஞ்சது ஒரு 3 மாசமாவது 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா பிஎம்சி. அப்படி இல்லை அப்படின்னா மொத்தமா 12 மாசத்துல மொத்த இன்கம் 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கு அப்படின்னா உங்களோட லெவல் வந்து விஎம்சி. ஓகேங்களா? இப்போ என்னோட லாஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் இயர் என்னோட மொத்த இன்கம் வந்து 1 crore மேல லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். ஓகேங்களா? அது மாதிரி வந்து 1 crore மேல வந்து இன்கம் எடுக்கிறவங்களோட வந்து விஎம்சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்றாங்க கம்பெனி. ஓகே, இங்க பாருங்க, இப்ப கம்பெனில வந்து புதுசா பிளாட்டினம் டியூசிடின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி கொண்டு வராங்க. இந்த கேட்டகரி எதுக்காக அப்படின்னா, இப்ப வெஸ்டேஜ்ல வந்து நிறைய பெரிய பெரிய லீடர்ஸ் இருக்காங்க. இப்ப அவங்கள இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா, இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு மரியாதையை கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து 25 லட்சம் பிவி அவரோட நெட்வொர்க்ல மொத்தமா கொடுக்குறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து இப்ப இந்த மாதிரி ட்ரிப்பு போறோம் இல்லையா, அந்த ட்ரிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா கப்புள் ட்ரிப். அவங்களுக்கு வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ட்ரிப் அப்படின்னா 2 பேருக்கு வந்து அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்களோட டிக்கெட் அப்படிங்கிறது பிஸ்னஸ் கிளாஸ்ல. இப்போ நார்மலாக வந்து நம்ம இப்போ ஃபாரின் டூர்லாம் போகிறோம் அப்படின்னா நார்மல் ஒரு எக்கனாமிக் கிளாஸ்ல தான் புக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிஸ்னஸ் கிளாஸ்ல புக் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு 5 ஸ்டார், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் வந்து ஸ்டே அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஸ்பெஷலாக வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ ஃப்ளைட்டை விட்டு நம்ம வந்து டூருக்கு போகிறோம், ஃப்ளைட்டை விட்டு இறங்குறோம், அங்கே வந்து ஒரு ஏசி கோச் இருக்கும். எல்லா இங்கே வெஸ்டேஜ்லேருந்து போகிற சில்வர் டைரக்டர் அன்னியப்போ எல்லாரும் அந்த கோச்சில் தான் போவாங்க. பட் ஆனால் 25 lakhs அன்னியப்போ இன்கம் டேர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய பெரிய லீடர் அப்படிங்கும்போது அவருக்கு மட்டும் ஒரு தனி கார், அவர் மட்டும் தனி காரில் ஹோட்டலுக்கு போவார், அவர் மட்டும் தனி காரில் சுற்றி பார்க்க போவார், மற்றவங்களாம் பஸ்ஸில். எப்படி மரியாதை அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஐபிஎல் டிக்கெட், ஒரு நம்ம இந்தியாவில் வந்து ஐபிஎல் நடக்குது, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, எல்லா ஸ்டேட்லையுமே நடக்குது ஐபிஎல். அது மாதிரி வந்து இந்த மாதிரி 25 lakhs பிவி கொடுக்குறவங்களுக்கு ஒரு 4 மேட்சுக்கு 4 டிக்கெட்
ஓகேங்களா? அப்படின்னா மொத்தம் 16 டிக்கெட் தராங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சென்னையில் நடக்குது மேட்ச், ஓகேங்களா? சென்னையில் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த இதுக்கு பிளாட்டினம் டியூசிடி அப்படின்னா உங்களுக்கு 4 டிக்கெட் கொடுப்பாங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட போய் அங்கே பார்க்கலாம். அது மாதிரி க்ரௌடாக அங்கே அந்த மேட்ச் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. பெரிய க்ரௌடில் 10ஓட 11 அந்த க்ரௌடு, அந்த டிக்கெட் கிடையாது. அதுலேயுமே வந்து ப்ரீமியம் அந்த ஸ்டாண்டு, அந்த நீங்க கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருக்கீங்க, ஐபிஎல்ல பார்க்கும்போது எல்லாரும் கூட்டமா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் விஐபி மாதிரி வந்து பொட்டியில உட்காந்துட்டு இருப்பாங்க, பாக்ஸ்ல உட்காந்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி வந்து ப்ரீமியம் சீட்டு, ஓகேங்களா? அங்க வந்து லிமிடெட் மெம்பர்ஸ் தான் இருக்கும், ஓகேவா? அது வந்து அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி, ஓகேங்களா? அது மாதிரி வந்து கவனிக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி வந்து புதுசா கிரவுண்ட் அண்ட் எபோ லெவல் அச்சீவ் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கிட்டு கொடுப்பாங்க, சர்டிபிகேட் கொடுப்பாங்க, டைரி கொடுப்பாங்க, பென்னு கொடுப்பாங்க, இந்த மாதிரி பின்னு கொடுப்பாங்க. அதே மாதிரி நியூவா வந்து டியூசிடி லெவல் அச்சீவ் பண்றாங்க அப்படின்னா அவங்கள கம்பெனி இப்போ நான் தமிழ்நாட்டில் நம்ம அச்சீவ் பண்றோம் அப்படின்னா டெல்லிக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அங்கிருந்து நம்மளை கார்ல பிக்கப் பண்ணி கொண்டு போய் அங்க ஹோட்டல்ல விடுவாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வருவாங்க. அப்புறம் வெஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் கூட நம்ம லஞ்ச் சாப்பிடலாம். நமக்கு வந்து ஒரு ரெட் கார்பெட் போட்டு நம்மளை வந்து வரவேற்று, நமக்கு வந்து கம்பெனியோட எம்டிஏ வந்து கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து நம்மளை வந்து வரவேற்று உள்ளே கூட்டிகிட்டு போய் நமக்கான அந்த லெவல் அச்சீவ் பண்ணியிருக்க அந்த பின் அதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணி நம்மளை வந்து அனுப்பிச்சு வைப்பாங்க. ஏன்னா இங்கேருந்து அங்கே கூப்பிட்றாங்க, அந்த அளவுக்கு கூப்பிட்டு மரியாதை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசிடி அண்ட் டிசிடி லெவலில் இருக்கிறவங்க 3 months ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு மரியாதை பண்ணுறாங்க. ஏன்னா பெரிய லெவல் இல்லையா, 3 months ஒன்ஸ். கிரவுண்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு 6 months ஒன்ஸ் கூப்பிட்டு அவங்களுக்கு மரியாதை, கௌரவம். ஓகே, நீங்கள் பெரிய லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்லாம் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்க. அந்த லெவலில் இருக்கிற பெரிய விஷயம் இல்லையா, அந்த லெவல் வரணும் அப்படிங்கிற அப்போ மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக. அவங்கள மதிச்சா மரியாதை கொடுத்தா தானே மற்றவங்களும் அந்த இடத்துக்கு வருவாங்க. பண்ணுறாங்க கம்பெனி சாட்டிஸ்ஃபைடா வரலாமா? அதே மாதிரி பெஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து வெயிட் அதிகமாகிட்டே இருக்கு. ஒபிசிட்டி வந்து நிறைய பேருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. வெயிட் லாஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து ஃபியூச்சரில் வரும். இப்போவே வந்துட்டு இருக்கு. குடும்பத்தில் ஒருத்தருக்காவது வெயிட் அதிகமாக இருக்குது, அந்த வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற பிரச்சனை இருக்குது. அப்போ வெஸ்டேஜ் வந்து வெயிட் லாஸில் நிறைய ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ வெஸ்டேஜ் கம்பெனி என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா ஒரு 1000 பேரை இந்த வெஸ்லிம் ட்ரைனராக மாற்றணும், வெஸ்லிம் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ட்ரைனிங் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அது பெய்டு ட்ரைனிங். அது போய் நீங்கள் வந்து 2 days 1 night போய் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு A to Z எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு வெஸ்லிம் ட்ரைனர் மாதிரி நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், இன்னொருத்தர் கான்ஃபிடென்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். கேட்டால் நான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், ஓகே, இது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக ப்ரொமோட் பண்ணலாம், பேசலாம். ஓகே, இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் வந்துருச்சுன்னா மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, ஓகே. இப்போ சார் வந்து பாலா சார் வந்து இந்த பைனரியை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார். நான் 10 நிமிஷம் பேசியிருக்கேன், இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு. ஓகே, அப்படிங்களா? ஓ சரி, இல்லை இவங்க வெயிட் பண்ணுங்களா? ஓகே, சரி, ஓகே. ஒரு 5 நிமிஷம் இந்த பைனரி பற்றி நான் பேசிக்கிட்டுமா? ஓகேவா? ஏன்னா நான் வந்து ப்ரியர் டு வெஸ்டேஜ் வந்து நான் பைனரி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு பைனரி கம்பெனியில் பார்ட் டைமாக நான் வந்து எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டே வந்து அப்போ பார்ட் டைமாக பண்ணிட்டு இருந்தேன். பைனரியை பற்றி எனக்கும் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது எனக்கும் நல்லா தெரியும். இப்போ இந்த ஆஃபர் வந்தோடனே யார் என்ன சந்தோஷப்பட்டாங்கன்னு தெரியல, நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகேங்களா? இப்போ வெஸ்டேஜில் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா, வெஸ்டேஜ் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பைனரி கம்பெனி காம்படிட்டர் யாராவது ஒருத்தர் பைனரி கம்பெனியில் இருக்கிறவங்க வந்து நேராக வெஸ்டேஜுக்கு தான் வருவாங்க. வெஸ்டேஜில் இருக்கிறவங்க தான் வந்து ஐயோ நீங்கள் வெஸ்டேஜ்லையா இருக்கிறீங்க, ஓகேவா, மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. நீங்கள் 1000 PV கொடுப்பீங்க, ஆனால் உங்களுக்கு இன்கமே வராது. நீங்கள் 2000 ஒரு PV கொடுத்தா மட்டும் தான் இன்கம். ஒரு 100 PV கம்மியானா கூட உங்களுக்கு அந்த 1900 PVக்குமே வேஸ்ட்டு அப்படின்வாங்க. உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் நம்ம அதுக்கு 2000 PVக்கு மேலே ஒரு நாள் கொடுத்து நம்ம சம்பாதிப்போம் தான் இந்த பிளானே இருக்குது. அப்படி தான் இத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க. வெஸ்டேஜில் தான் மிகப்பெரிய ஒரு ஏர்னர் இருக்காங்க. நம்ம அப்படிலாம் சொல்லி சமாதானப்படுத்திக்குவோம். உண்மைதானே? இப்போ ஒருத்தர் வந்து குமுலேட்டிவ் அப்படிங்கிறது நம்ம டைரக்டர் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் தான். இப்போ 5500 அப்படிங்கிறது குமுலேட்டிவ் ஆகி அதுக்கப்புறம் அந்த சிங்கிள் மந்த்தில் 2100 கொடுக்கணும். நீங்கள் 1500 கொடுத்துட்டீங்க, இந்த மாதம் முடியல. அப்போ அடுத்த மாதம் திரும்ப 2ஆம் தேதியிலிருந்து அடுத்த 1ஆம் தேதிக்குள்ளே திரும்ப 2100 கொடுக்கணும். அடுத்த மாதமும் கொடுக்க முடியல, 1000 தான் கொடுக்குறீங்க, 1500 தான் கொடுக்குறீங்க, கொடுக்க முடியல, திரும்ப அடுத்த மாதம் கொடுக்குறீங்க.
1000 கொடுக்குறீங்க, கொடுக்க முடியல, வேஸ்ட். அந்த பிவி வேஸ்ட். குமுலேட்டிவ் ஆட் ஆகிட்டே இருக்கும். குமுலேட்டிவ் இன்கம் தர மாட்டாங்க. எஸ் ஆர் நோ? புரியுதா உங்களுக்கு? இது ஒரு மைனஸ். ஓகேவா? ஆனால் உண்மையாக மைனஸ் கிடையாது. ஆனால் வெளியில் இருக்கிறவங்க, வெளியே காம்படிட்டர் வந்து இப்படி தான் சொல்லி நம்மளை வந்து மண்டை கழுவுவாங்க. பல பேர் 16 கீழே இருக்கிற பல பேர் வந்து 60 வரைக்கும் வந்து போராடிட்டு குவாலிஃபை பண்ணணும் அவரும் ட்ரை பண்ணுவார். 1500 வரும், 1200 வரும், 1000க்கு மேலேயே கொடுத்துட்டே இருப்பார். மந்த்லி 1000 பிபி கொடுப்பார். ஏதாவது கிடைக்குமா அவருக்கு? ஏதாவது கிடைக்குமா? இப்போ கிடைக்குமா? மேட்சிங் கிளப்ல கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நியூவா ஒருத்தர் ஜாயின் பண்றாரு அப்படின்னா, இல்லை அவர் எக்ஸிஸ்டிங்க ஒரு 16% இருக்கிறாரு. இப்போ இதுக்கப்புறம் அவருக்கு வந்து வரக்கூடிய பிவில இந்த மாதிரி மேட்சிங் ஆகுது. பைனரிலையும் அதே தானே, நியூ பிவிக்கு மட்டும் தான் மேட்சிங் தராங்க. கண்டுங்களா? ரீபர்ச்சேஸ் ஆகுது. ரீபர்ச்சேஸ்ல தான் 1000 பிவி வருது, 2000 பிவி வருது. அதை விடுங்க. அது வந்து அதில் வந்து நம்ம எப்போ குவாலிஃபை ஆகிறோமோ, எப்போ நம்ம வந்து அந்த 2000 பிவிக்கு மேலே கொடுக்குறோமோ, அப்போ அந்த லெவலுக்குள்ள பிரான்ஸோ சில்வரோ அந்த லெவல் வரப்போகுது. இதுக்கப்புறம் இந்த மேட்சிங் கிளப்ல வந்து டைரக்டா வந்து நமக்கு வந்து பேர் மேட்ச் ஆகும். நல்லா இருக்கா? பண்ணலாமா? இப்போ சார் பாலா சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார், ரொம்ப சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ நான் வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாலண்டியர் யாராவது வாங்கல, எந்திரிங்க. உங்கள் பேர் ஜெயஸ்ரீ. இப்போ ஜெயஸ்ரீ மேடம் வந்து வெஸ்டேஜில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இவங்க வந்து ஒரு பேர் மேட்ச் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பிரதர் நீங்கள் எந்திரிங்க, நீங்கள் எந்திரிங்க. இப்போ இவங்களுக்கு கீழே ஏபி. இப்போ மேடம்க்கு வந்து ஒரு பேர் மேட்ச் ஆயிடுச்சு. இந்த ஏபிங்கிறது 300 பிவி. இவரே 300 பண்ணிட்டாரு, இவரும் 300 பண்ணிட்டாரு, அப்படி சொல்லலை. ஓகேங்களா? இந்த லெக்ல ஸ்ட்ராங் லெக் ஒரு 300 பிவி வந்துருச்சு. இது ரெஸ்ட் ஆஃப் லெக். இந்த எல்லா லெக்கும் சேர்ந்து ஒரு 300 பிவி வந்துருச்சு. இப்போ மேடம்க்கு ஜெயஸ்ரீக்கு என்ன, உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? எவ்வளோ அமௌண்ட் வரும்? 900 ரூபாய் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இவங்க 2 பேரும் ஒரு பேர் மேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் 2 பேர் எந்திரிங்க, நீங்க இந்த பக்கம் நீங்க 2 பேர் எந்திரிங்க. இல்லை நீங்க உட்காருங்க, நீங்க எந்திரிங்க. இப்போ இவர் வந்து இவங்க 2 பேர் வந்து இவங்க ஒரு லெக், இவங்க ஒரு லெக். உங்க பேர் பிரதர்? அகிலன். அகிலன் வந்து இவங்க ஒரு லெக், அதாவது ரெஸ்ட் ஆஃப் லெக். இவங்க ஒரு லெக். இவர் ஒரு பேர் மேட்ச் பண்ணிட்டார். அதே மாதிரி பிரதர் இவர் ஒரு லெக், மேடம் ஒரு லெக், இவர் ஒரு பேர் மேட்ச் பண்ணிட்டார். இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நீங்க ஒரு பேர் மேட்ச் பண்ணிட்டீங்க. செகண்ட் வீக்ல அவர் ஒரு பேர் மேட்ச் பண்ணிட்டாரு, அவர் ஒரு பேர் மேட்ச் பண்ணிட்டு இவர் ஒரு 900 எடுத்துட்டாரு, இவர் ஒரு 900 எடுத்துட்டாரு. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு ஒரு பேர் மேட்ச் ஆயிடுச்சு. செகண்ட் வீக்ல உங்களுக்கு 2 பேர் மேட்ச் ஆயிருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து 900 ரூபீஸும் செகண்ட் வீக்ல வந்து 2 பேர் மேட்ச் ஆகி ஒரு பேருக்கு 900 ரூபீஸ். செகண்ட் வீக்ல வந்து 1800 கிடைச்சிருச்சு. இப்போ தேர்ட் வீக் ஆகுது. தேர்ட் வீக்ல வந்து இப்போ இவங்க 2 பேர் இருக்காங்களா? இவங்க 2 பேரும் ஒவ்வொரு பேர் மேட்ச் பண்றாங்க. இவங்களுக்கு கீழே 2 பேர், இவங்களுக்கு கீழே 2 பேர். இவங்களுக்கு 900, இவங்களுக்கு 900, இவருக்கு 1800. அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு பேர் மேட்ச் பண்றீங்க. உங்களுக்கு 900, உங்களுக்கு 900, இவருக்கு 1800. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சிம்பிள். இவருக்கு கீழே வரதெல்லாம் ஒரு லெக், இவருக்கு கீழே வரதெல்லாம் ஒரு லெக். ஓகே. இப்போ இவர் 2 பேர் மேட்ச் பண்ணிட்டாரு, அடுத்து இவர் 2 பேர் மேட்ச் பண்ணிட்டாரு. அப்போ உங்களுக்கு 4 பேர் மேட்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் வீக் ஒரு பேர் மேட்ச் பண்ணீங்க, செகண்ட் வீக் 2 பேர், தேர்ட் வீக் 4 பேர் மேட்ச் ஆகுது. அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இவங்களுக்கு கீழே இப்போ இந்த லெக்ல மட்டும் நிறைய பேர் சேர்ந்துகிட்டே இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது? இந்த லெக்ல நிறைய பிவி வந்துருச்சு. அப்போ இந்த லெக்ல வரக்கூடிய பிவி வந்து அடுத்த வாரம் கேரி ஃபார்வர்ட் ஆகும். அடுத்த வாரத்தில் இந்த லெக்ல யாராவது ஒருத்தர், நீங்க ஐடி போடலாம், இவங்க யாராவது ஐடி போடலாம், இவங்க நெட்வொர்க்ல இந்த நெட்வொர்க் ஃபுல்லா ரெஸ்ட் ஆஃப் லெக் எல்லாம் சேர்ந்து ஏதாவது பிவி வந்துச்சுனாவே 300 மேட்ச் ஆகுது அப்படின்னா, 300 வருது அப்படின்னா பேர் மேட்ச் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பெஸ்ட். ஓகே, உட்காருங்க. தேங்க்யூ. இப்போ வெஸ்டேஜ்ல நீங்க வந்து 16% வந்துடுறீங்க, இல்ல பிரான்ஸ் வந்துடுறீங்க, திரும்ப நான் குவாலிஃபைட் ஆயிடுறீங்க. உங்களால வந்து 1000 பிவி கொடுக்குறீங்க, 1500 பிவி கொடுக்குறீங்க, 10 பேர்ட்ட பேசுறீங்க, 20 பேர்ட்ட பேசுறீங்க, இல்ல புது ஐடி எடுக்கிறீங்க. அப்ப அந்த பிவி வந்து அந்த மந்த்ல நீங்க குவாலிஃபை பண்ணாதான் காசு, இல்லைன்னா வராது. இது பிளான். நான் அதை குறை சொல்லுறேன். ஆனா இப்ப வந்திருக்கிற பிளான்ல இப்ப இந்த மாசம் உங்களால பேர் மேட்ச் பண்ணிட்டீங்க, இல்ல மேட்ச் பண்ணல, அடுத்த வாரத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். அடுத்த வாரம் அந்த மந்த் முடியுது. அந்த மந்த் முடிஞ்சாலும் திரும்ப அதுக்கு அடுத்த வாரம். ஓகேங்களா? இந்த மேட்சிங் கிளப்ல வந்து மந்த் கணக்கெல்லாம் கிடையாது. வாரம் அப்படியே அடுத்த வாரம் போய்கிட்டே இருக்கும். அடுத்த வாரம் அடுத்த மந்த்தை தாண்டி போய்கிட்டே இருக்கும். இது எக்ஸ்பைரியே கிடையாது, எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. அப்போ உங்க பிவி வேஸ்டே ஆகாது. இது எவ்வளவு சூப்பரா இருக்கு.
அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. அப்ப உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் என்னோட இந்த லெக்ல இவ்வளவு பிவி கேரி ஃபார்வர்டா இருக்கு, இந்த லெக்ல வந்து பிவி வந்தாவே மேட்சிங். இப்போ இந்த லெக்ல வந்து ஒரு 3000 பிவி நிற்கும், கேரி ஃபார்வர்டா நிற்கும். இந்த லெக்ல 100 பிவியோ 200 பிவியோ தான் இருக்கும். 200 பிவி இருக்குன்னா இன்னொரு 100 பிவி இருந்தாலும் ஒரு பேர் மேட்ச் ஆயிடும். மேட்ச் ஆகிட்டு இந்த பக்கம் 0 ஆயிடும், இந்த பக்கம் மீதி பிவி அப்படியே இருக்கும். அப்போ இந்த பக்கம் ஒரு 300 பிவி வந்தாவே ஒரு பேருன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ 300 பிவிங்கும் போது இந்த லெக்ல இந்த டீம்ல இப்போ நீங்க எல்லாம் இந்த நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு லெக்ல இருக்கீங்க. இந்த பக்கம் இருக்கிற எல்லாரும் 4-5 லெக்ல சேர்த்து ரெஸ்ட் ஆஃப் லெக் நீங்க எல்லாரும் இன்னும் ஒரு லெக், நீங்க எல்லாம் ஒரு லெக். இது ஒரு ஸ்ட்ராங் லெக், இது ரெஸ்ட் ஆஃப் லெக்னு வச்சுக்கோங்க எனக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த வாரம் ஆரம்பிக்குது. இப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க எல்லாரும் ஐடி கொண்டு வருவீங்க. நீங்க இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கிறவங்க ஒரு 10 பேர் நான் இந்த வாரம் ஒரு பேர் மேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்ப இந்த பக்கம் எனக்கு ஆல்ரெடி ஸ்ட்ராங் லெக் நிறைய பிவி கேரி ஃபார்வர்ட் கூட இருக்கு. இந்த பக்கம் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் பேர் மேட்ச் பண்ணணும், அவங்க ஐடி எடுத்து வந்தாவே எனக்கு பேர் மேட்ச் ஆகும். அந்த பிவிலாம் அப்படியே கேரி ஃபார்வர்டா அப்படியே வந்து பெட்டிங்ல நின்றுகிட்டே இருக்கும். எப்ப மேட்ச் ஆகுதோ, எந்த மந்த் எந்த வாரம் எப்ப மேட்ச் ஆகுதோ நமக்கு இன்கம். பைனரியில இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் அது வந்து இப்போ வெஸ்டேஜ் கொண்டு வந்திருக்காங்க. சரியா பயன்படுத்திக்கோங்க. இதோட பொட்டன்ஷியல் எல்லாமே ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் தெரியும். ஓகே, இப்போ ஆரம்பிச்சிருக்கா உங்களுக்கு கேரி ஃபார்வர்டா நிறைய பிவி அப்படியே கேரி ஃபார்வர்டா சேர்ந்துக்கிட்டே போகும். எல்லாம் மேட்ச் ஆகாது, ஒரு சிலருக்கு மேட்ச் ஆகாம நிறைய ஒரு பக்கம் நிற்கும். அப்ப இன்னொரு பக்கம் வேலை செஞ்சாவே காசு, பிவி வந்தாவே காசு. இந்த பக்கம் பிவி ரெடியா இருக்கும், இந்த பக்கம் 300 விழுந்தா ஒரு பேர், 300 விழுந்தா ஒரு பேர், 300 விழுந்தா ஒரு பேர். அப்ப நமக்கு ரொம்ப ஈஸியா கண்ணுக்கு முன்னாடி காசு ஐயோ பெண்டிங்ல நிக்குது, பாதி காசு 450 இந்த பக்கம் நிக்குது. இந்த பக்கம் ஒரு 300 பிவி இருந்தா இன்னொரு 450 900 வந்துடும். பாதி காசு இந்த பக்கம் நிக்குது, ரெடியா இருக்கு கொடுக்கறதுக்கு. இந்த பக்கம் வந்து விழுந்தாவே காசு. கிளியரா? இப்ப ஃபோக்கஸ் பண்ணலாமா? இப்ப நியூவா ஜாயின் பண்றவங்க எவ்வளவு பிவி பண்ணணும்? 300 பிவி பண்ற வரைக்கும் அவங்களுக்கு மேட்சிங் கிளப் ஆக்டிவேட் ஆகாது. இந்த மாசம் 150 பண்றாங்க, அடுத்த மாசம் 150 பண்றாங்க, அடுத்த மாசம் ஆக்டிவேட் ஆயிடும். இந்த மாசமே 150 பண்றாங்க, இந்த மாசமே 300 பண்ணிடுறாங்க செல்ஃப்ல, உடனே ஆக்டிவேட் ஆயிடும். பிளஸ் அவங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 வந்துருவாங்க, 750 ரூபாய் கூப்பனும் வந்துடும். எவ்வளவு பிளஸ். அப்ப ஒருத்தர் நியூவா உள்ள வர 300 பிவி பண்ணா சூப்பர், நல்லது, கரெக்டுங்களா? அவர் 300 பிவி பண்ண புதுசா ஜாயின் பண்ற ஒருத்தர் 300 பிவி பண்ணணும்னு நாம நினைக்கிறோம். நம்ம எவ்வளவு பிவி பண்ணணும்? நம்ம குறைஞ்சது ஒரு 150 பண்ணணும்ல. புதுசா சேர்றவங்க 150 பண்ணட்டும், அடுத்த மாசம் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டோம். ஆப்ஷன் சொல்லுவோம், யாரையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதில்லை. நம்மளே 300 பிவி பண்ண மாட்டோம், 150 பண்ண மாட்டேன்றோம். பிராக்டிக்கலா யோசிக்கணும்ல. அவ புதுசா உள்ள வரவங்க 150 பண்ண வச்சீங்கன்னாவே பெரிய விஷயம். அப்ப நம்ம 150 பண்ணிருக்கணும். நம்ம பண்ணாம அவங்கள்ட்ட பேச முடியாது. பண்ணலாமா? பிளான் புரிய வைக்கலாமா? எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், சொல்லுவோம். யாரையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதில்லை. குமுலேட்டிவா அவங்க எப்படி இருந்தாலும் அச்சீவ் பண்ணுவாங்க, எப்படி இருந்தாலும் பேர் மேட்ச் ஆகும். உள்ள வரும்போதே அவங்க பிசினஸ் குள்ள வரும்போதே 300 ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா வெளியே போயிடுவாங்க. உள்ள வரட்டும், ஒரு 2 மீட்டிங்கை பார்க்கட்டும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களே புரிஞ்சுக்கிட்டு அவங்களே பண்ணுவாங்க. என்னோட செல்ஃப் பிவி நிறைய பிவி நான் பண்ணியிருக்கேன். 300 இல்ல 3000 30,000 பிவி நான் செல்ஃப் பிவி பண்ணியிருப்பேன். நீங்களும் 300 பிவி குமுலேட்டிவா செல்ஃப் பிவி பண்ணாததுக்கு அப்புறம் தான் ஆக்டிவேட் ஆகும். அப்படிதான் நம்ம சொல்லணும், பிளான் தான் சொல்லணும். ஒரு 300 பிவியாவது வெஸ்டேஜில் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணாதான் ஒரு நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருப்பீங்க, பொருள் எப்படி இருக்கும்னு தெரியும். அப்பதான் உங்களுக்கு இந்த இன்கம் எலிஜிபிள் ஆகுங்க. அந்த 300 பிவி வச்சிருக்காங்க, அது நீங்க 2 மாசம் பிரிச்சு வாங்கினாலும் சரி, 3 மாசம் வாங்கினாலும் சரி, ஒரே மாசம் வாங்கினாலும் சரி, அப்படி நம்ம சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும். சொல்ற விதத்துல இருக்கு. வாங்குவாங்களா, பிடிப்பாங்களா? புதுசா இந்த மாசம் ஜாயின் பண்றவங்க ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் 150 பிவி போட்டு பர்ச்சேஸ் பண்ணி உள்ள வரவங்களும் இருக்காங்கல்ல. முடியாதுன்னு நினைச்சா எதுவுமே முடியாது. முடியும், நம்ம பண்ணணும். பண்ணலாமா? சரி, ஓகே, நான் என்னோட ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். திரும்ப இன்னொரு மீட்டிங்ல சந்திக்கலாம். தேங்க்யூ, விஷ் யூ. தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த மேட்சிங் கிளப் பற்றியும்